வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் தேங்காய் பாலில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். தேங்காய் பால் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்தி நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே குணப்படுத்தி சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளை வராமல் தடுக்கும், செரிமானத்தை மேம்படுத்தும், இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கும், முடி சருமம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் எடை இழப்புக்கு ஆரோக்கியமாக உதவக்கூடியது தேங்காய் பால் தான். ஸோ இந்த அனைத்து மருத்துவ நன்மைகளை தவிரவும் இன்னும் சிறப்பான மருத்துவ நன்மைகளை தேங்காய் பால் என்னென்ன நன்மைகளை கொண்டிருக்கு, இதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போடலாம். தசை நரம்புகளில் இருக்கக்கூடிய இறுக்கத்தை தளர்த்தி தசை நரம்புகளை பலம் பெற வைக்கிறதுக்கு தேங்காய் பால் உதவிகரமாக இருக்கும். வயதின் காரணமாகவும் தசை நரம்புகளுக்கு போதிய சத்துக்கள் ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கப்படாதனாலும் சிலருக்கு உடலினுடைய பல பகுதிகளில் இருக்கக்கூடிய தசைகள் நரம்புகள் போன்றவற்றில் இறுக்கம் ஏற்பட்டு மிகுந்த சிரமத்தை அது கொடுக்கும். வாரத்திற்கு குறைந்தபட்சம் 3 முறையாவது தேங்காய் பால் அருந்தி வரும்போது தசை நரம்புகளில் ஏற்படக்கூடிய இறுக்கம் அது தளர்த்திவிடும், உடலுக்கு பலத்தையும் கொடுக்கும். ஏன் அப்படின்னா இப்போ நம்மளுடைய நரம்புகளில் இறுக்கமெல்லாம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதில் நரம்புகள் சுருங்கி போகும்போது பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், ரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு ஸ்ட்ரெஸ் டென்ஷன் கூட நமக்கு ஏற்படலாம். தசைகள் இயல்பான அளவில் சுருங்கி விரிய ஆரம்பிக்காது. இதனால் நமக்கு உடல் இறுக்கம் தென்பட ஆரம்பிக்கும், ஆங்காங்கே உடலில் வலியும் ஏற்படும். அதனால தசைகள் மற்றும் நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கத்தை இயல்பாகவே தளர்த்துவதற்கு தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளுங்க. நரம்பு தளர்ச்சி போன்ற எந்த விதமான பிரச்சனையுமே நமக்கு இருக்காது. தசை வளர்ச்சியும் ஆரோக்கியமாக இருக்கும், உடல் முழுமையாக நமக்கு வலுப்பெற ஆரம்பிக்கும். ஆற்றல் மிகுந்த உடல் அமைப்பு தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளும் போது நம்ம உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் பக்க விளைவுகளே இல்லாமல் சைடு எஃபெக்டே இல்லாமல் நமக்கு குறைத்துக் கொள்வதற்கு நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளலாம். பெரும்பாலானோர் என்ன சொல்லுவாங்கன்னா, தேங்காய் பால் நம்ம அதிகம் அருந்தும் போது அது நம்மளுடைய உடல் எடையை அதிகப்படுத்திடும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, விலங்குகளிலிருந்து பெறக்கூடிய பால் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் உடல் எடையை கூட்டக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை விட ஆரோக்கியமான சத்துக்கள் அதிகம் கொண்டிருக்கக்கூடிய தேங்காய் பால் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த தேங்காய் பால் நம்மளுடைய உடல் எடையை கண்ட்ரோலாக நமக்கு குறைக்கிறதா ஹெல்ப் பண்ணும். ஏன்னா தேங்காய் பால் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நம்மளுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணும். இதனாலே நம்ம அளவுக்கு அதிகமாக உணவுகளை சாப்பிட்றத முதல்ல ஸ்டாப் பண்ணுவோம். ஸோ நம்மளுடைய உடல் எடை இன்னும் அதிகமாகாமல் நமக்கு நிற்க ஆரம்பிக்கும். ஸோ உடல் எடை அதிகமாகாமல் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணிவிடுவோம். அப்புறம் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய தேங்காய் பால் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நம்மளுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணி ஏற்கனவே நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து நமக்கு ஆற்றலாக மாற்றி கொடுக்கும். அந்த கொழுப்புகளை கரைத்து நமக்கு எனர்ஜியை மாற்றிக்கிறதால ஸோ நம்ம சைடு எஃபெக்ட் இல்லாமல் நம்மளுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த கொழுப்புகளை எல்லாம் குறைத்து கொண்டு நமக்கு ஏற்ற அளவுக்கு போதுமான அளவுக்கு உடல் எடையை குறைத்து கொண்டு கட்டுக்கோப்பாக அந்த உடல் எடையை ஃபர்தராக மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கும் தேங்காய் பால் அப்பப்போ நம்ம அளவோடு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இரும்புச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய ஒரு உணவாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய தேங்காய் பால் இருக்கிறதால இரத்த சோகை நோய் குணப்படுத்தப்படும், மீண்டும் வராமல் தடுக்கப்படும். அனைவருக்குமே உடலில் இரும்புச்சத்து சரியான அளவில் இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா இரும்புச்சத்து குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா உங்களுக்கு அனிமியா என்று சொல்லக்கூடிய இரத்த சோகை நோய் ஏற்படும். அந்த நோய்க்கான அறிகுறிகளாக உங்களுடைய உடல் வலிமை குறைய ஆரம்பிக்கும், உங்களுக்கு சோர்வு ஏற்படும், மயக்கம் ஏற்படும், அதீத உடல் சோர்வு இருக்கும், குமட்டல், வாந்தி, மயக்கம் போன்ற உணர்வெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாமே இந்த அனிமியாவுக்கான சிம்டம்ஸ் தான். வளரக்கூடிய இளம் பருவத்தினர் ஆரம்பித்து நடுத்தர வயதில் இருக்கிறவங்க வயதானவர்கள் வரைக்கும் அனைவருக்குமே இந்த இரும்புச்சத்து குறைபாடுன்றது ஏற்படும். அனிமியாவுக்கான சிம்டம்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ அனைவருமே தினமும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கோப்பை தேங்காய் பால் அருந்தும் போது 4% அதிகமான இரும்பு சத்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த இரும்பு சத்து உங்களுக்கு கிடைக்குது அப்படின்றது அளவுக்கு அதிகமாக நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்காதீங்க. அளவோடு நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு இரும்பு சத்து கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த இரும்பு சத்து கிடைக்க ஆரம்பிக்கிறதால ரத்த சிகப்பணுக்கள் அதிகரிக்கப்படும். ரத்த சிகப்பணுக்கள் குறைவெல்லாம் உங்களுக்கு ஏற்படாது. ஸோ ரத்த சிகப்பணுக்கள் அதிகரிக்கப்பட்டதுக்கப்புறம் ரத்த புரதமான ஹீமோகுளோபினும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஹீமோகுளோபின் உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அத்தனை பாங்களுக்குமே ஆக்சிஜனை உங்களுக்கு கடத்தி செல்லும் போது ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக இருப்பீங்க. அனிமியாவுக்கான அறிகுறிகளாக தென்படக்கூடிய மயக்கம், தலைவலி, உடல் சோர்வு இந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது. ரத்தத்தில் கிருமிகள் எதுவும் தாங்காமல் ரத்தம் முழுமையாக சுத்திகரிக்கப்பட்டு ரத்தம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கள் விடுதலை பெறலாம். எலும்புகள் பலம் பெறுவதற்கு தேங்காய் பால் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். எலும்புகள் வலிமையாக இருக்கிறதுக்கு கால்சியம் சத்து ரொம்ப அவசியம். அதோட பாஸ்பரஸ் சத்துமே எலும்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு தேவையானதாக தான் இருக்கு. ஸோ இந்த பாஸ்பரஸ் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து எலும்புகளினுடைய தேய்மானத்தையும் அந்த தேய்மானம் ஆகாமல் தடுக்கும். அதனால தேங்காய் பால் அடிக்கடி சாப்பிட்டு வரும்போது நமக்கு பாஸ்பரஸ் சத்து, கால்சியம் சத்து சேர ஆரம்பிக்கும் போது எலும்புருக்கி நோய் போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படாமல் நம்ம முன்னாடியே தடுத்துக் கொள்ளலாம். ஒரு 40 வயசுக்கு
அப்புறம் கூட நம்மளுடைய எலும்புகளை நம்ம பலம் பெற வைக்கணும் அப்படின்னா இப்போ இருந்தே நம்ம தேங்காய் பால் வந்து எடுத்துக்கலாம். இதன் மூலமாக ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை என எந்த பிரச்சனையுமே நமக்கு வந்து இருக்காது. எலும்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும் தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளும் போது. இளமையான தோற்றம் கிடைப்பதற்கு தேங்காய் பால் எடுத்துக்கலாம். தேங்காய் பால் அதிகம் அருந்துபவர்களுக்கு வயதாவதால் சருமத்தில் ஏற்படக்கூடிய சுருக்கங்கள் அது ஓரளவுக்கு நீக்கப்பட்டு தோலில் பளபளப்பு தன்மை வந்து அதிகம் கூட்ட ஆரம்பிக்கும். அதே நீங்கள் இப்போது இளமையாக இருக்கீங்க, இப்போவே நீங்கள் தேங்காய் பால் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா முதுமை ஆகக்கூடிய அந்த வயசு வரைக்குமே உங்களுடைய தோல் சுருக்கங்கள் வந்து எதுவும் ஆகாமல் நீங்கள் தள்ளி போடலாம். அந்த இளமையான தோற்றத்தை வந்து இன்னமும் கொஞ்சம் நாளைக்கு அப்படியே நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். தோலினுடைய நிறத்தையும் வந்து பளபளப்பாக கூட்டி இளமை தோற்றத்தை தேங்காய் பால் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ குறிப்பாக வந்து நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா சருமத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ், அந்த இறந்த செல்கள், அழுக்குகள், கழிவுகள், கிருமிகள் அகற்றப்பட்டு முகத்தில் முகப்பருக்களோ, கண் கருவளையங்களோ, கரும்புள்ளிகளோ என எதுவுமே வந்து இருக்காது. தோல் சுருக்கம் கூட இருக்காது. மின்னக்கூடிய பளபளப்பான சருமம் வந்து கிடைக்கும். ஸோ நம்மளுடைய உடலை ஆரோக்கியமாக வைப்பது தொடங்கி சருமத்தை ஆரோக்கியமாக வைப்பது வரைக்கும் நிறைய மருத்துவ நன்மைகளை புரியக்கூடிய தேங்காய் பாலை அடிக்கடி உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய நிறைய ஊட்டச்சத்துக்களையும் மருத்துவ நன்மைகளையும் பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்கள்.